உன்னை பற்றி சொல்லுறேன். சிவாய நமோ. அவரோட இந்த இடத்துல அவர் படுக்கிறது போது எல்லாரும் நல்லா இருக்கணும். அவரோட உருவு எல்லாமே தனித்தனியாக இருக்கும். அவரோட உருவு அந்த தனியாக இருக்கும்போது அவர் ஆள் வரும்போது தானே ஒன்றா சேரும். அவர் படுக்கும்போது தனித்தனியாக இருக்கும். அவர் தியானத்தை படுக்கும் போது அவர் இந்த சன்னிதானத்தில் இருக்க மாட்டார், மேல் லோகத்தில் தான் இருப்பார். அவர் ஹரே 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 மகாரே. அவர் படுக்கும் போது அவர் உயிர் மட்டும் வெளியே இருக்கும், உடம்பு மட்டும் தான் இந்த சன்னிதானத்தில் இருக்கும். சிவாய நம்ம பர்த்டே செய்யான்னு இங்கே வந்து ஆலயத்தில் இருந்தாங்க. இருக்கும்போது நாங்கள் சின்னதாக வந்து செஞ்சுன்னு வந்தோம். முதல்ல ஆரம்பித்தது வந்து அன்னதானத்தில். அவர் வந்து இருக்கும்போது பர்த்டே செய்யானா அவருக்கு வந்து ஒரு பேர் வந்துக்கும் போது எங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஆடு மாடு மேய்க்கும் போது அவர் தானே வந்தாரா இந்த பக்கம் வந்து எனக்கு எதுனா இந்த சாப்பாடு பசி கேட்ட பிறகு அவர் கேட்ட பிறகு சொன்னாங்களாம், ஐயா நாங்கள்லாம் வந்து ஏகப்பட்டுங்க, என்ன நாங்களாம் சொந்த கத்த இருக்க மாட்டோம், நீங்கள் கடவுள் மாரி இருக்கிறீங்க உங்களால் முடிஞ்சது கொடுங்க, என்ன நான் சாப்பிட்றேன். காலையில் வந்து என்னை பார்த்துட்டு இங்கே எதுனா இருந்தா என்னை பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் இங்கே பத்தாராம் உட்காந்த மாரி உட்காந்து காலையில் வந்து பார்த்தா லிங்கம் இருந்துதான். அது எங்களுக்கு சொன்னது நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், கேள்விப்பட்டது. அப்போது 2.5 வருஷத்துக்கு முன்ன அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வழி காட்டுறாரு எங்களுக்கு. இவர்கிட்ட நாங்கள் வேண்டுறோம், வேண்டது கிடைக்குது, சின்னதாக செஞ்சுக்கிறோம், இதுக்கு மேலே செஞ்சுன்னு இருப்போம். பௌர்ணமிக்கு அன்னதானம் ஐயா இல்லாத இருந்தார், அவர்கிட்டே கேட்டோம், பிரதேச ஐயாப்பா கிட்ட கேட்டோம், அவர் காட்டினாரு. வர பக்தர்களுக்கெல்லாம் வந்து சேவை பண்ணுறாங்க, அவங்களுக்கும் சேவை பண்ணுங்கிறோம், அவங்கள வந்து செஞ்சுட்டு வராங்க. இன்னும் நல்லா இருக்கணும்னு எங்களுக்கு இந்த ஆலயத்தை வந்து சென்னைக்காருங்க ஒரு 2 பேர். இது எவ்வளவு பழமையானது ஐயா ஜீவ சமாதி? இது வந்து நான் அச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க, இந்த சைடில் பாருங்க. 1959 வந்து இவர் நாங்கள் வந்து வெளியில் இருக்கிறார் ஒருத்தர். அவர் என்ன சொன்னார்னாக்கா, இதுக்கு வந்து அவங்க வந்து செஞ்சுன்னு இருக்கிறாங்க, பொதுவாக செய்யும் போது இதுக்கு சுண்ணாம்பட்டினாங்க. அப்போ சொண்டி எடுக்கும்போது அந்த இடத்த அச்சில் இருக்குது. அது வந்து அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது வரையிலே நாங்கள் செய்கிறோம். ஐயா இது எந்த இடத்துல இருக்கு கரெக்டா? இது வந்து சுடுகாடு. ஊர் பேர் வந்து பெரிய கிராமம். பெரிய கிராமத்து பக்கத்துல ஈரால்சேரி. ஆமா, ஈரால்சேரியில இருக்குது இது பெரிய கிராமம். சிவாய நம. ஹரே ஹரே மகாதேவா. பரதேசி சித்தருடைய ஜீவ சமாதி இங்க பழமையான ஜீவ சமாதி. ஹரே 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 மகாதேவா. இந்த சுவாமி வந்து நீங்க நினைச்சது நிறைவேறும், கண்டிப்பா நிறைவேறும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பழமையான ஜீவ சமாதி. நாங்க ஏற்கனவே இங்க வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம், நீங்க பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க சொந்த பந்தத்துக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது மாதிரி பழமையான ஜீவ சமாதி தேடி போயிட்டு ஐயாவுடைய அருள் பெற்று எல்லாரும் நலத்தோட வாழணும்ன்றதுக்கு தான் எங்களுடைய எண்ணம். சிவாய நம்ம உங்கள் சார்பாக சுவாமிக்கு நம்ம ஐயாவுக்கு வந்து இழுப்பயணம் கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய கோயில் இருக்கு. இந்த சுவாமிக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சாமி விளக்கெறிய தீப எண்ணெயை நாங்க வழங்குறோம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நம்ம ஐயா அதே மாதிரி எல்லாரும் வந்து போறவங்களுக்கு வெறுங்கையோட போகக்கூடாது. அவரோட அன்னதானம் அவர்கிட்ட நாங்கள் வேண்டது என்னன்னாக்கா, இந்த இடத்துல வந்து போனவங்க இது வெளியும் வெறுங்கையோட யாரும் போனவங்க கிடையாது. அவர் வந்து அடுத்த கோயில் பற்றி நான் இது வெளியும் இத்தனோ ஆலயத்துக்கு போகிறோம், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரிக்கு போகிறோம். அதுமாரி எங்களுக்கு வந்து நாங்களும் நல்லா இருக்கிறோம். அதேமாரி ஐயா கிட்ட வந்த பிறகு வழி காட்டினாங்க. இந்த இடத்துல வந்து போய் வெறுங்கையோட யாரும் போனவங்கன்னு கேள்விப்படல, வருவங்க எல்லாரும் செய்கிறோம். இதுக்கு மேலே செஞ்சுன்னே இருப்போம். உங்களோட ஆசீர்வாதம் வந்து பண்ணுங்களுக்கு எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஹரே ஹரே மகாதேவா. இந்த மாதிரி பழமையான கோவிலுக்கெல்லாம் கண்டிப்பா போங்க, போய் பாருங்க. உங்களுடைய மனசுல எடுத்து ஐயா மகாதேவா. ஹரே 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 மகாதேவா. ஹரே 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 மகாதேவா. ஹரே 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 மகாதேவா. ஹரே 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 மகாதேவா. தேவாதி தேவா மகாதேவா. ஹரே 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 மகாதேவா. ஹரே 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 மகாதேவா. ஹரே 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 மகாதேவா. இந்த இடத்துல அன்னதானம் பண்ணின்னுக்கிறோம், சின்னதெல்லாம் செஞ்சுன்னுக்கிறோம். வர பக்தர்கள்லாம் நல்லா இருக்கணும். இந்த ஆலயத்தில் வந்து போகிறவங்க வெறும் கையோட போகக்கூடாது. அதேமாரி பிரதேசையை பார்த்தோன்னே குழந்தை விட்டுங்க வருவோம், படிப்பு
எல்லாமே நீங்கள் தான், நாங்கள்லாம் வந்தோம் கிடையாது. சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ. ஐயா அங்கே வந்துக்கிறாங்க, ஆலயத்தில் செய்கிறாங்க. அவங்க குழந்தை குட்டிங்க படிப்புல வீட்டில் இருக்கிறவங்க, அவரை நம்பி வரவங்க எல்லாருக்கும் உன்னோட ஆசீர்வாதத்தால் போனோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.